போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? இந்திரனின் ஆணவத்தை அடக்கிய நாளே போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோவில் போகி பண்டிகையின் வரலாறை காண்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போகி பண்டிகையானது மார்கழி மாதம் கடைசி நாள் தமிழகத்தில் பெருமளவில் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை ஆகும். பழையன கழித்து புதியன புகவிடும் பழமையான பொருட்களை போக்கக்கூடிய இந்த பண்டிகைக்கு போக்கி என்ற பெயர் இருந்தது. அது காலப்போக்கில் போகி என மாறி உள்ளது. மேலும் கொட்டு எனப்படும் போகி மேலம் அடித்தும் கொண்டாடி மகிழ்வார்கள். அன்றைய தினத்தில் பயனற்ற வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை மட்டுமல்லாமல் இவற்றோடு பழைய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டத்தகாத எண்ணங்களையும் ருத்ரகீதை ஞான இயக்கம் என அழைக்கப்படும் அக்னிகுண்டத்தில் எரித்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் தூக்கி எறிய வேண்டும். வீட்டில் புதியன வந்து புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் போகிப் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் என்பதே போகி பண்டிகையின் சிறப்பாகும். இந்திரன்தான் மழை பொழிவதால் மட்டுமே விவசாயம் செழிப்பாக இருக்கிறது என்று ஆணவமாக பேசினார். இந்திரனுடைய ஆணவத்தை குறைக்க கோகுல கிருஷ்ணன் இந்திரனின் வழிபாட்டை தடுத்து கோவர்த்தன மலைக்கு வழிபாடுகள் செய்வதற்கு மக்களை திசை திரும்பிவிட்டார். இதனைக் கண்டு கோபம் அடைந்த இந்திரன் 7 நாட்கள் விடாமல் பெருமழை பொழிய செய்து மக்களை துன்புறுத்தினார். இவ்வாறு மக்கள் பெரும் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களை பாதுகாக்க வேண்டுமென்று எண்ணிய கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை ஒரு குடை போன்று தன்னுடைய ஒற்றை விரலால் பிடித்து இந்திரனின் ஆணவத்தை அடக்கினார். இதனால் தன்னுடைய ஆணவத்தை முழுமையாக திறந்த இந்திரன் கிருஷ்ணரை போற்றி பணிந்தார். இதனால் இந்திர விழாவை கொண்டாடும் விதமாக போகிப் பண்டிகையை இந்திரனுக்கு வரமாக கொடுத்தார் கிருஷ்ணர். போகம் என்றால் மகிழ்ச்சி, இன்பத்தைக் குறிக்கிறது. போகம் என்ற சொல்லிற்கு அதிபதியாக விளங்குபவர் இந்திர பகவான். விவசாய மக்களுக்கு விவசாயம் செய்யும் நேரத்தில் மழையை பொழிகின்ற இந்திர பகவானை சிறப்பிக்கும் விதமாக போகி பண்டிகையானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகையின் அன்று விடியற்காலையில் எழுந்து வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து பிறகு தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு கொண்டாடுவார்கள். புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.